எப்பவுமே நான் எனக்கு தானங்க மேக்கப் போட்டு, போட்டு உங்களுக்கு நான் காமிப்பேன். இப்ப நாம 4 பேருக்கு மேக்கப் போட போலாமா? ஆமாங்க. எனக்கு ஒரு பிரைடல் தாங்க புக் ஆயிருந்தது. ஸோ, அதுக்காக நான் கிளம்பிட்டேன். இது வந்து என் பையன் ஆனுவல் டேக்கு முன்ன நாள் இந்த பிரைட் புக் ஆயிருந்துச்சுங்க. ஆஃப்டர் மேரேஜ் குழந்தைங்கள, ஹஸ்பண்ட் எல்லாம் விட்டுட்டு அவுட்டிங் போறதுனா லேடீஸ்க்கு இதுதாங்க மோஸ்ட்லி அவங்க போறதே என்ன, அவங்க வொர்க் சம்மந்தமா தாங்க இருக்கும். நானும் அந்த மாரி தாங்க வொர்க் சம்மந்தமா தான் வெளிய போயிருந்தேன். இது நான் ஏன் அவுட்டிங் சொல்றேன்னா, அன்னைக்கு நைட் நாங்க வந்து அங்கேயே ஸ்டே பண்ணிட்டோம். செம்ம ஃபன்னா செம்மையா என்ஜாய் பண்ணோங்க நாங்க. ஆனா லட்சுமி தாங்க பாவம் என்ன வாய மூடுன்னு கூட சொல்ல முடியாம நான் பேசுறதெல்லாம் நைட்டு கேட்டுட்டு இருந்தாங்க. நாங்க காலையில 3 மணிக்கு நாங்க ரெடியா இருக்கணுங்க. ஏன்னா மார்னிங் செக்ஷனும் எங்கள அவங்க புக் பண்ணியிருந்தாங்க. ஸோ 3 மணிக்கு ரெடியா இருக்கணும்னு தெரிஞ்சும் நாங்க நைட்டு ஃபுல்லா நாங்க பேசிட்டு இருந்தோம். நைட்டு தூங்கவே இல்லைங்க. செம்மையா 2 பேரும் ஃபன் பண்ணி சூப்பர் செம்ம ஜாலியா இருந்ததுங்க. நான் ஏன் இவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டா சொல்றேன், எனக்கு ரொம்ப நாளா இந்த மாரி தனியா இருக்கணும், போகணும்னு ஆசை. பட் நான் இதுவரைக்கும் போனதில்ல. 10 இயர்ஸ் ஆகுது. அதுக்கு முன்னாடியும் நான் தனியாலாம் எங்கேயும் போய் ஸ்டே பண்ணியிருந்தது கிடையாது. ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டா புதுசா நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து நாங்க மேக்கப் ஃபுல்லா முடிச்சுட்டு சாப்பிடவும் போயிட்டோம். செம்மையா இருந்ததுங்க. சாப்பாடு சூப்பரா இருந்தது. ஒரு வழியா நான் ரொம்ப நாளா சாப்பிடணும்னு ஆசைப்பட்ட பலாக்கா பிரியாணி இங்க ட்ரை பண்ணியாச்சுங்க. செம்மையா இருந்தது. சூப்பரா வேற லெவல்ல இருந்ததுங்க. மார்னிங் என்னலாம் நடந்துச்சு நெக்ஸ்ட் வீடியோல ஷேர் பண்றேன். அது வரைக்கும் சி யூ. பை டாடா.